ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோ கீழே இருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கூகுள் ஃபோட்டோஸ் ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முக்கியமாக நீங்கள் பண்ணக்கூடிய 2-3 விதமான செட்டிங்ஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கூகுள் சர்ச்சில் இருக்கிற கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்ற ஆப் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட மொபைல் டேட்டா வந்து நீங்கள் எவ்வளோ போட்டாலும் காலியாகிக்கிட்டே இருக்குது. என்ன ரீசன்னு தெரியல அப்படின்னா உங்களோட செட்டிங்ஸில் வந்துட்டு இந்த இதை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் ஃபோட்டோஸ்ன்ற ஆப் வந்து உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கூகுள் ஃபோட்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் உங்களோட ஜிமெயில் ஐடியோட ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் ஃபார் ஒய்ஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதில் அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி டவுன் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தில் ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா பார்ட்னர் ஷேரிங். இந்த பார்ட்னர் ஷேரிங்கில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இமெயில் ஐடி உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த இமெயில் ஐடியை வந்து பிளாக் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கே தெரியாமல் உங்களோட மொபைல் டேட்டாவை கன்சியூம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கே தெரியாமல் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கப் அண்ட் சோனிக் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி டவுன் வந்தீங்கன்னா மொபைல் டேட்டா அப்படின்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 10 MB அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப் அண்டு ஓவர் டேட்டா அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ரீசனுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட டேட்டாஸை வந்து உங்களோட பேக்கப்பில் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டேட்டாஸ் எல்லாமே வந்து காலியாகிக்கிட்டே இருக்கும். இது மூலியமாக வந்து நீங்கள் எவ்வளோ தான் டேட்டா போட்டாலும் உங்கள் செல்லில் வந்து டேட்டாவே இருக்காது. உங்களோட அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி நீங்கள் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் அதில் வந்து அப்டேட் கொடுங்க. அதே மாதிரி பேக்கில் வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்து பேக்கப் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டலாகவே இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகிரும். இது மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டேட்டா கன்சியூம் வந்து அதிகமாக அளவுக்கு குறைக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஷேரிங். இந்த ஷேரிங்கில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரியேட் த ஸ்டாண்டர்ட் ஆல்பம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய இமெயில் ஐடிஸ் இருக்கட்டும், இல்லை வந்து உங்கள் பார்ட்னரோட இமெயில் ஐடியாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் உங்களுக்கு தெரியாத வந்து எந்த ஒரு இமெயில் ஐடியாக இருந்தாலும் அந்த இமெயில் ஐடியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பிளாக் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து அவங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து ஷேர் ஆகிட்டே இருக்கும் ஒரு டைமும். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அதிகப்படியான கன்சியூமர் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம் ஓரளவுக்கு. அடுத்ததாக பார்க்கப்பட்ட செட்டிங்ஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா ஷேர் வித் பார்ட்னர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் போய்ட்டு கெட் ஸ்டார்டர்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா விதமான இமெயில் ஐடிஸ் வந்து இங்கே காட்டிகிட்டு இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து யாரெல்லாம் தேவையில்லாத ஒரு இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து ஓகே கொடுத்து வந்து ஷேர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட டேட்டாவை எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா யார் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் எடுக்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டேட்டாஸை கன்சியூம் பண்ணி டைரெக்டாக வந்து உங்கள் பார்ட்னருக்கு வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா செட்டிங்ஸையும் வந்து ஒரு தடவை 1க்கு 2 தடவை வந்து செக் பண்ணிக்கங்க. இதில் ஏதாச்சும் ஒரு செட்டிங்ஸை வந்து உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா மறக்காமல் ஆஃப் பண்ணிட்டு பிளாக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.